அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்தின் மூலமாகவே நம்முடைய பலவிதமான கஷ்டங்களை நாம் போக்கிக் கொள்ள முடியும். அந்த விதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, திருமணம் நடைபெறுவதற்கு, குழந்தை பிறப்பதற்கு, கடன் தொல்லை அடைவதற்கு இப்படியாக நிறைய தீப வழிபாட்டு முறைகள் என்பது இருக்குது. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீப வழிபாட்டு முறைகளை பற்றி மற்றும் ஒரு முக தீபம், 2 முகம், 3 முகம், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இப்படி 11 முகங்கள் கொண்ட தீபங்கள் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும், ஒவ்வொரு பொருட்களால் நாம் ஸ்நானம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும், அதை பற்றியெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்கு உள்ளாக இதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தீப வழிபாடு, இந்த ஸ்நான முறைகள் வேண்டுமா அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நாம் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த தீபத்தை ஏற்றினால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியும், மற்றும் எந்தெந்த விதத்தில் நாம் குளிக்கும்போது சில பொருட்களை சேர்த்து கொண்டால் அதனால் நமக்கு நிம்மதி ஏற்படும், பிரச்சனைகள் விலகும் என்பதை பற்றியும் அடுத்த பதிவுகளில் தினந்தோறும் ஒரு பதிவு அப்படின்ற முறையில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை. இந்த தீபத்தை நாம் துர்க்கை அம்மன் கோவில் கிட்ட இந்த தீபத்தை ஏற்றணும். எந்த நேரத்தில் ஏற்றலாம், எப்போ ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால், இந்த தீபத்தை நாம் அதாவது துர்க்கையம்மன் கோவிலில் ஏற்றணும். மாலை நேரத்தில், அதாவது பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரதோஷ நேரத்தில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும். பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லும்போது 4:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ள இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். இந்த தீபம் அந்த நேரத்தில் ஏற்ற முடியல உங்களால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலையில் ஏற்றலாம் அல்லது இரவு கூட ஏற்றலாம். உகந்த நேரம் அந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மால் ஏற்ற முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபம் ஏதோ ஒரு நேரத்தில் கோவிலில் சன்னிதானத்தில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, துர்க்கையம்மன் கோவிலில் 2 வெற்றிலையை வைக்கணும். இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய காம்பு நீக்கணுமா, நுனிப்பகுதி நீக்கணுமா, அந்த வெற்றிலையில் பொட்டு வைக்கணுமா, வெற்றிலை கீழே வைக்கணுமா, அல்லது அதற்கு மேலே தட்டு வைக்கணுமா, அதாவது வெற்றிலைக்கு கீழே தட்டு வைக்கணுமா, இப்படி பல சந்தேகங்கள் ஏற்படும். வெறும் வெற்றிலையை அதில் இந்த காம்பு நுனிப்பகுதி எதுவும் நீக்காமல், கீழே எந்த தட்டும் வைக்காமல், அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் எதுவும் வைக்காமல் வெறும் வெற்றிலையை வைங்க. இப்படி 2 வெற்றிலையை வச்சு ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு அகல் வையுங்க. இந்த அகல் புது அகலாகத்தான் இருக்க வேண்டும். வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி திரி பஞ்சு திரி போட்டு கிழக்கு பார்த்தா மாதிரி இந்த தீபத்தை ஏற்றணும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை எந்த பக்கம் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக எல்லா கோவில்களிலேயும் துர்க்கை வடக்கு பக்கமாகத்தான் பார்த்து இருப்பாங்க மேக்சிமம் கோவில்களில். அந்த அம்பாள் எந்த திசை பார்த்து இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நாம் ஏற்றுற தீபம் கிழக்கு நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், இந்த வெற்றிலையில் இந்த நுனிப்பகுதி எந்த பக்கம் இருக்கணும், காம்பு பகுதி எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நுனிப்பகுதி தீபம் கிழக்கு முகமாக எரிந்தால் அந்த நுனிப்பகுதியும், அதாவது காம்பு பகுதி கிடையாது, நுனிப்பகுதியும் அந்த தீபம், அந்த தீபத்தினுடைய ஜுவாலை எரிகின்ற பக்கம்தான் இருக்கணும். அப்போது அந்த நுனிப்பகுதி கிழக்கு முகமாக இருக்கணும். அவ்வளவுதான். இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சுடுங்க. இந்த தீபம் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தீபம் ஏற்றுவதின் மூலமாக திருமணம் என்பது நடக்கும்.
14 வெள்ளிக்கிழமைகள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி ஏற்றலாம், பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றலாம். இப்போ அவர்களுக்காக தாய் தந்தையர்கள் அக்கா தங்கச்சி ஏற்றலாமா அப்படின்னா அவர்களுக்கு அவர்களாகவே ஏற்றுவது சிறந்த பலன்களை தரும். அவர்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களால ஏற்ற முடியாது அப்படின்னா அவர்களுக்கு பதிலாக நீங்கள் ஏற்றலாம். ஆனால் கூடுமானவரை அவர்களே ஏற்றுவதாக இருப்பது தான் சிறந்தது. இது திருமணத்திற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால், அதாவது திருமணம் ஆன பிறகும் கணவன் மனைவி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஆனால் முக்கியமாக இந்த தீபம் திருமணம் ஆகாதவர்கள் ஏற்றினால் இந்த தீபம் நல்ல பலனை தரும். ஆனால் இதில் ஒன்று நாம் பார்த்துக்கணும். நம்முடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் திருமணம் ஆகின்ற நிலையில் இருக்கின்றதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஆண் இந்த தீபத்தை ஏற்றுறார் அப்படின்னா அவருக்கு அந்த திருமண நிலை இல்லை, அந்த குருபலன் இல்லை அப்படின்னாலும் அவரை திருமணம் செய்து கொள்ளுகின்ற அந்த பெண்ணிற்கு குருபலம் இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். பெண்ணே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு குருபலம் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது சரியான கேள்வி தானே. அதனால் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு குருபலன் இருந்தால் நடக்கும். குருபலன் இல்லை அப்படின்னாலும் உங்களை கட்டிக்கொள்ளக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுக்கு இருந்தால் கூட இந்த தீபம் ஏற்றுவதின் மூலமாக யார் அவர்கள் என்பதை சீக்கிரமாக அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தீபத்தை ஏற்றும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமணத்திற்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும், ஜாதகத்தில் அந்த நிலை இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ இருக்கணும். எதுவுமே இல்லாத இந்த தீபத்தை ஏற்றினால் பலன் தராது. காற்றில் தீபம் ஏற்றினால் அது எரியாது இல்லையா? அப்போ கடவுளே கடவுளே அப்படின்னு சொன்னால் எந்த பலனும் வராது. அதனால் மாணவ பிரயத்தனம் இருக்கணும். அதோடு சேர்த்து இந்த தீபங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது அது நமக்கு அந்த காலத்தில் நமக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். திருமணம் ஆனவர்களும் அவர்களுடைய அந்த உறவு நல்லபடியாக இருக்கணும், சுமூகமாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதனால் இந்த தீபம் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு அற்புதமான தீபம். கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாட்டு முறைகள் வரிசையில் முதல் தீபமாக திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான மங்களகரமான விஷயத்திற்கு உண்டான தீபத்தை நாம் முதல்ல பார்த்துருக்குறோம். இதை தொடர்ந்து அதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு உண்டான தீபங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.